வணக்கம். போன வீடியோல நம்ம பிபிடில எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்றது, பேராகிராஃப் எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல நாம எப்படி கட் காப்பி பண்றது, ஃபைண்ட் ரீப்ளேஸ் எப்படி பண்றது, ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பிபிடி பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல வந்து நாம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணணும். கட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து கட் ஆயிடுச்சு. திரும்ப இதையே வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து காப்பி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது அண்ட் கட் பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இது வந்து எல்லாமே வந்து நீங்க கேபிட்டல் லெட்டர் இன்ட்ரோடக்ஷன்லயும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றது வந்து லோவர் கேஸ்லயும் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இது ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம கேபிட்டல்ல மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்க ரைட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு வேர்டை வந்து நீங்க தேடணும், எந்த ஒரு வேர்டை நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இப்போ டைப் பண்ணலாம். இப்போ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம டைட்டில் அப்படின்னு டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து அது உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதையே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணவும் செய்யலாம். அது கீழேயே ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நீங்க அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைண்டுக்கு கீழேயே இன்னொரு ஆப்ஷனா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அங்கேயும் கிளிக் பண்ணி நீங்க இந்த டைட்டிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரீப்ளேஸ் வந்து ஃபுல்லாவே அப்பர் கேஸ்ல டைப் பண்ணலாம் டைட்டில் அப்படிங்கிறத. அதில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போட்டு நாம இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். இப்போ ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் ரீப்ளேஸ் ஆகும். இப்போ சப்போஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த டைட்டிலுங்கிற அந்த வேர்டு வந்து நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து இது வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம், ரீப்ளேஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நாம இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதை எப்படி நாம வந்து இந்த டெக்ஸ்டினுடைய டைரக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு போனா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஹரிசாண்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கு. இப்போ ரொட்டேட் டு 90 டிகிரி அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. இப்போ 90 டிகிரிக்கு வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் டெக்ஸ்ட் 270 இப்போ 270 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. இல்ல ஸ்டாக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனா இப்போ ஸ்டாக் ஆன மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி வந்து நீங்க டெக்ஸ்ட்டை வந்து டைரக்ஷன்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலைன் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி அலைன் பண்றது ஒரு பேஜ்ல இல்ல பிரசன்டேஷன்ல எப்படி அலைன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். இப்போ பாத்தீங்கன்னா டாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் த அந்த லே அவுட்ல வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஆஃப் த லே அவுட்ல இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதுலேயே பாட்டம் மாதிரியான ஆப்ஷன்ல நிற்கும். இதுலேயே மோர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதுல நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கோ இல்ல பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்லோ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு ஷேப்பை எப்படி நம்ம இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏதோ ஒன்றை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாம இப்போ ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ட்ரையாங்கிளை வந்து நீங்க இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து இப்படி நீங்க கொஞ்சம் டிராக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல நீங்க அதையே கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா டிக்ரீஸும் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷேப் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷேப்புக்குள்ள என்ன கலர் வேணுமோ நாம வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டாண்டர்ட் கலர்ஸ்னு இருக்கு, தீம் கலர்ஸ்னு இருக்கு. இதுல எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணி அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷேப் உன்னுடைய அவுட்லைன். இப்போ வந்து இது ப்ளூ கலர்ல இருக்கு. இதோடைய அவுட்லைன் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்க வந்து அதோடைய ஷேப்புக்கான அவுட்லைனையும் நீங்க கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம முன்னாடி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கறது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எப்படி வந்து ஒரு ஷேப் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான். இதுல பாத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஷேடோ இருக்கு, கிளார் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, க்ளோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்க உங்க ஆப்ஜெக்ட்டுக்கான ஷேட் எஃபெக்டையும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோல என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கட் காப்பி பண்றது இல்ல பேஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.
ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி அதோட டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கான ஷேட்ஸையும் எஃபெக்ட்ஸையும் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.